நயினார் நாகேந்திரனை முதலமைச்சர் ஆகிறதா பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் போடுவோமே நம்ம பங்குக்கு. 2021 ஸ்டாலின் வரார், விடியல் தர போகிறாருன்னா கூட யார் முட்டு கொடுத்தது? இன்னை வரைக்கும் யார் முட்டு கொடுத்துனுக்குறா? அவங்களுக்கு 6 சீட்டு, பிரேமலதாவுக்கு 8 சீட்டுனா விட்டா கேஸ் கால் வாசிக்குதுன்னா அதையும் எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு கூட கொண்டு தூக்கின்னு போகிற வேலைலாம் அவ்வளோ பயம். ஒரே நாளில் 2 லட்சம் ஒரு ஏஜென்சியில் புக் ஆனால் என்ன பண்ணுவோம்? கிராக் ஆகும், அந்த நம்பரே போக மாட்டேங்குது. இவர் இன்ப சுற்றுலா போயிட்டு வந்தன்றாரு. இந்த பைத்தியக்காரன் ஒத்துக்கிறாங்க. இந்த ட்ரம்ப்பு ஒரு பைத்தியக்காரன் மூளையில் உதிச்சது இன்றைக்கி உலக நாடுகள் முழுவதும் கஷ்டப்படுறாங்க. அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வு பற்றி பேச நம்மிடையே இருந்திருக்கிறார் முத்தலிஃப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இப்போ தேஜஸ்வி யாதவ் கடைசியாக சொன்னது இங்கே நடந்தது தான், பீகாரில் நடந்தது தான் எடப்பாடி அவர்களுக்கும் நடக்குங்கிற மாதிரி மறைமுகமாக சொன்னாங்க. கூட்டணி விஷயங்கள் எப்படி போயிட்டுருக்கு, ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் அதிக சீட்டுகள் கேட்குறதாகவும் அவங்க ஆட்சியிலையும் அதிகாரத்துலையும் பங்கு கேட்குறதாகவும் ஒரு இழுபறி நடக்கிறதாகவும் ஒரு பல விஷயங்கள் வெளியே வருது. எப்படி பார்க்குறீங்க? நயினார் நாகேந்திரனை முதலமைச்சர் ஆகிறதா பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் போடுவோமே நம்ம பங்குக்கு. இல்லை, இந்நேரம் முடிஞ்சிருக்கணுமே. அப்படி இருந்தால் கூட்டணி இந்நேரம் பேசி. நயினார் நாகேந்திரன் முதலமைச்சர், எடப்பாடி துணை முதல்வர், பாஜகவுக்கு 144 சீட்டு, ஏடிஎம்கேக்கு 25 சீட்டு, மற்றவர்களுக்கு 17, 18 இந்த மாதிரி சீட்டு, அந்த அளவில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஓபிஎஸ் பிரேமலதாவெல்லாம் திமுக பக்கம் போனது பிஜேபி ஒரு தவற விட்டுருச்சுன்னு நினைக்கிறீங்களா? அந்த விஷயத்தில் கரெக்டாக ஹேண்டில் பண்ணலையா அப்படின்னு? மாபெரும் தலைவர்கள். ஓபிஎஸ் எல்லாம் கிட்டே சேர்க்கலைங்க. அங்கே கண்டிஷனே என்னென்னா, ஓபிஎஸ் டிடிவி எங்கள் பிரச்சனை நாங்கள் பார்த்துக்குறோம். அதுக்கப்புறமும் அவர் என்ன அனுமதிச்சார்னா, நீங்கள் பேசிக்கிங்க, பேசி கொண்டு வாங்க, நான் அதில் தலையில்லை. ஆனால் நான் பேசலை. அதே மாதிரி டிடிவிட்ட பேசினாங்க. டிடிவி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சார். அவர் முதல்வர் வேட்பாளர்னா நான் வரவே மாட்டேன்னாரு, தூக்கு போட்டுக்கோன்னாரு. ஆனால் பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சோன்னா, அண்ணா தம்பி நாளை நம்மதேன்னு பாடி கட்டி பிடிச்சினாங்க. ஆனால் ஓபிஎஸ் எடுப்பார் கைப்பில்லை. அது டிஎம்கே அஜெண்டாவில் இயங்குறது. டிஎம்கே இது தான். அவர் யாருக்காவது கீழே வேலை செய்யணும், ஐயோ நமக்கு யாரும் கீழே வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லையேன்ற அளவுக்கு சுற்றுற ஆள். அண்ணாமலை, செங்கோட்டையன், டிடிவி, இப்படி ஒவ்வொருத்தர் கீழே வேலை செஞ்சவர் அவர். கடைசி அவர் எப்போவுமே டிஎம்கேக்கு வேலை செஞ்சிட்ருப்பார். அந்த அடிப்படையில் சரி உன்னால் ஒன்றும் பண்ண முடியலையா, ஒன்றும் பண்ண முடியாது, வந்து தொலை வா கட்சிக்குள்ள 50,000 பேர்த்துல கூட்டினாங்க. 50,000 பேர்த்துல பார்த்தீங்களா? திமுக சேர்த்ததாவெல்லாம் தகவல் வருது. இங்கே பார்த்தீங்களா கூட்டத்தை? சரி, அதை விட்டுருங்க. இவர் ஒரு மாநாடு நடத்தணும்னு முடிவு பண்ணார். அவருக்கா தொண்டர்கள் உரிமை மீட்புக்கு ஏன் அதை தள்ளி வச்சார்? 50,000 பேர் இல்லை, 40,000 பேர், 30,000 பேர் வந்தால் கூட மாநாடு நடத்திடலாமே பெருசா. அப்போ தெரியுதா மூர்த்தியுடைய வேலை? கஷ்டப்பட்டு மூர்த்தி கூட்டி இது. ஏன் அன்வர் ராஜான்னு ஒருத்தர் சேர்ந்தார்ல, இப்போ கூட இருக்கார் அவர் கட்சி. என்ன வேலைன்னா பூச்சி முருகன் கூட நிற்கிற வேலை கொடுத்துக்குறாங்க அவருக்கு. பூச்சி முருகன் வந்தோடனே டோர் திறப்பார், வணக்கம் சொல்லுவார். இவர் கூட இருந்து வணக்கம் சொல்லணும், அதுதான் அவருக்கு வேலை. அன்வர் ராஜாவுக்கு எப்படி இருந்தாங்க இங்கே மரியாதையாக. அவர் சேர்ந்தோடனே அவர் அப்படி இப்படி கொண்டு வர போகிற ஆளுன்னாங்க. கலைவனத்தில் விழா நடத்தினாங்க. அந்த விழாவை திமுக ஏற்பாடு பண்ணது. சென்னையில் விழானா யார் விழா நாயகன்? அண்ணன் தான் ஏற்பாடெல்லாம் பண்ணுவார். அந்த மாதிரி ஆளெல்லாம் கொண்டு வந்து ஏற்பாடு பண்ணி இவங்களே எல்லா விருந்தும் வச்சு இவங்களே எல்லாம் பண்ணி இவங்களே கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிற மாதிரி. இப்போ திமுக கூட்டணியில் சீட்டுகள்லாம் ஒரு அளவுக்கு செட்டில் பண்ணியாச்சு. இப்போ கம்யூனிஸ்ட் 2 இலக்கு இதில் சீட்டு கேட்குறதாகவும் மதிமுக வெளியே போகிறதாகவும் பல தகவல் வருது. பிரேமலதா அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சீட்டு கொடுத்ததா அவங்களுக்கெல்லாம் ஒரு முரண்பாடை உருவாக்கி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உருவாகாதா? காலெல்லாம் மூட்டை சுமந்துன்னுக்குறோம், சிலுவை சுமக்கிறோம் அவங்களுக்காக. 2%, 4%, 3% வச்சுன்னுக்குறோம். ஒன்ட்ட கூட இருந்துட்டு கூட்டணி கட்சினுக்கு இருக்கிற அடையாளத்தையும் அளந்தாச்சு, கட்சிக்காரனையும் உனக்கு தார வாத்தாச்சு. இன்றைக்கி ஆளுசானவா செங்கக்கிறாரு, வன்னியர் செங்கக்கிறாரு, அந்த பாபுவா அவர் எங்கே இருக்கார்? எல்லாம் திமுக இருக்கிறாங்க. இன்றைக்கி ஏதாவது முறைச்சாருன்னா அண்ணன் போய்ட்டு வானேன்றாங்க. போய்ட்டு வானே ரவிக்குமார் அங்கே தாங்கிறாரு. திருமாவளவனே போயிட்டு வா அப்படின்னு திருமாவளவனே போய்ட்டு வான்றாங்க. ஏன் ஆதவ கூட பிரச்சனை ஆச்சா? அன்றைக்கி மட்டும் திருமாவளவன் முரண்டு பிடிச்சிருந்தாருன்னா திருமாவளவனும் ஆதவும் வெளியே வந்து திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு தனியாக ஆரம்பிச்சிருக்கணும். அவ்வளோதான். அண்ணன் போய்ட்டு வானே கட்சி எங்கள்கிட்ட இருக்குதுன்னுருவாங்க. ஏன்னா கட்சி அமைப்பு விதி பிரகாரம் அதிக எம்பி எம்எல்ஏ வச்சுருந்தா அந்த கட்சி அவங்களுக்கு தான் சொந்தம். ரவிக்குமார் பொதுச் செயலாளர் மற்றவங்களாம் முடிச்சு விட்ருப்பாங்க. அது தெரிஞ்சு தான் அவர் தம்பி எங்கே இருந்தாலும் நல்லா இரு தம்பி, நீ கிளம்பு தம்பின்னு அமுச்சு விட்டார். என்ன தப்பு பண்ணார் அவர்? அதை வச்சுனா என்ன பேசவே கூடாதா?
அவன் 1000 பேசுகிறான். மாணிக் தாகூர் நடவடிக்கை எடுத்துட்டாங்களா? கார்த்தி சிதம்பரம் பேசாத பேச்சா? கேஎஸ் அழகிரி பேசாதா? சார் உங்களுக்கு சக்க எனக்குன்னு பேசினார். ராஜேஷ்குமார் பேசாத பேச்சா? அவர் தான் பேச்சுவார்த்தைக்குள்ள சிஎம் பக்கத்தில் போய் உட்கார்றாரு. அவங்க அப்போ ஆதவ அர்ஜுன் என்ன பண்ணார்? உங்களால் நானா என்னால் நீனார், அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்லலை. உங்களை வச்சு நாங்கள் வரோன்னா எங்களை வச்சு தான் நீங்களும் வர்றீங்க, எங்கள் அண்ணனுக்கு அந்த தகுதி இல்லைன்னு கேட்டார். அவ்வளோதானே, நல்லதானே கேட்டார். ஒரு விழா நடத்தினா தப்பா? அப்போது இந்த மாதிரி விவகாரங்களில் கட்சிகளுக்கு மரியாதையே கிடையாது. சிபிஎம்மு, சிபிஐ இவங்க எல்லாருமே அவ்வளோ முட்டு கொடுத்தவங்க. ஸ்டாலினுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தவங்க. நேற்று பேசுகிறாருல இந்தியா கூட்டணி, அந்த என்டிஏ, அந்த கூட்டணிக்கு பேரே கிடையாதுன்றாரு. என்டிஏ அலையன்ஸ் தான் பேர் இருக்குது. அப்புறம் என்ன, நீங்கள் தான் பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்தியா கூட்டணின்னு சொல்ல வருதா உங்களுக்கு? இல்லை சமூக நீதி கூட்டணின்னு சொல்ல முடியுமா? எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போவோம், சாதி ஆணவ கொலையிலேருந்து எல்லாம். அதனால் அதையும் சொல்ல முடியாது. அப்புறம் உட்காந்து பேசுகிறீங்க. அப்போ உங்களுக்காக உழைச்ச பேரை கெடுத்துக்கிட்ட இவங்களுக்கு மரியாதையே இல்லை. நேற்று வந்த 0.43%, 1% கூட கிடையாது, 0.5 கூட கிடையாது, அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு. உங்களோட கூடுதல் சீட்னா அப்போ நீங்கள் என்ன மதிக்கிறீங்க? அந்த கம்பெனியில் ஒருத்தன் கம்பெனி முன்னேற்றத்துக்கு அப்படியே உழைச்சிட்டு இருப்பான். அவனுக்கு சம்பளம் 30,000 ரூபா இருக்கும். அவனே எல்லா வேலையும் பார்ப்பான், அவனே தான் வைப்பான், தண்ணி பிடிச்சி வந்து வைப்பான், கம்ப்யூட்டர் வேலை பார்ப்பான், விஷுவல் எடிட்டர் வேலை பார்ப்பான், கேமரா அசிஸ்டண்ட் வேலை பார்ப்பான், ஆங்கராக மாறுவான், எல்லாம் பண்ணுவான். கம்பெனியை தூக்கி நிறுத்துவான். ஒருத்தரை வெளியிலேருந்து கூப்பிட்டு வருவாங்க. அவன் பார்த்தா இவனும் அவனை ஒன்றா ஒரு இடத்துல வேலை செஞ்சுருப்பான், இவனு ஜூனியராக இருந்திருப்பான், அவனை கூப்பிட்டு வருவாங்க. இவன் உள்ள நாளாக உழைச்சான்ல, இவனுக்கு 30,000னா அவனுக்கு 60,000 ரூபா சம்பளம் கொடுத்து உட்கார வைப்பாங்க. அவனுக்கு வேலையும் தெரியாது. பிற கட்சிகளிலிருந்து வர்றவங்களையும் இணக்கமாக ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு முன்னுரிமை தர்றாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நான் சொன்னேன்ல, அதான் உதாரணம். அப்போ இவனுக்கு எப்படி இருக்கும்? ஏண்டா தண்ணி பிடிச்சி வச்சதுலேருந்து கேமரா வேலைலேருந்து விஷுவல் வேலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு 30,000 ரூபாயில் ஒரு 2,000 ரூபா ஏற்றி கொடுனா நீ கம்பெனி அப்படி போகுது இப்படி போகுதுன்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு ஒரு நாயை கூட்டு வந்து 60,000 ரூபா சம்பளம் கொடுக்குற, நான் அப்புறம் உழைப்புக்கு மரியாதை இல்லையா? கௌரவத்தில் சிவாஜி என்ன சொல்லுவார், சீனிவாசன் அப்பாயிண்டட் டு ஹைகோர்ட் ஜட்ஜ். 4 எழுத்து ஒழுங்காக சேர்ந்து நம்மளை படிக்க தெரியாது, பேச தெரியாது, இவனுக்கு இதுவா? அப்போ உழைப்புக்கு மரியாதையே இல்லையா? டேய் கூப்பிட்றா போடுறா ஜாமீனானுவார். அந்த மாதிரி அந்த மரியாதை இருக்குல்ல. அப்போ இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ உழைச்சவங்களுக்கு 2018 இவங்க வந்து உள்ளே வரலன்னா ஸ்டாலின் 19 எலெக்ஷனில் ஜெயிச்சிருப்பாரா? மக்கள் நல கூட்டணி அணையெல்லாம் ஜெயிச்சிருப்பாரா? 2021 ஸ்டாலின் வரார், விடியல் தர போகிறாருன்னா கூட யார் முட்டு கொடுத்தது? இன்னை வரைக்கும் யார் முட்டு கொடுத்துனுக்குறா? இவங்க பேச்சுக்கு மறு பேச்சு பேசுகிறாங்களா? அங்கே சொன்னால் சனாதனம், பாஜக இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்களே. அவங்களுக்கு 6 சீட்டு, பிரேமலதாவுக்கு 8 சீட்டுனா சரி, அவங்களுக்கு ஒரு 7% 8% ஓட்டு வச்சுருக்காங்கப்பா, அதனால கொடுக்குறேன்னு சொன்னால் நியாயம். இவரே 2% 3% மேலே வச்சுருக்காரு திருமாவளவனை, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அவருக்கு சீட்டு கம்மியாக, இவங்க 1/2% கம்மியாகிறவங்களுக்கு சீட்டு ஜாஸ்தியாக, ராஜ்யசபாவும். அப்போ கோபம் வருமா வராதா? இதுலேயும் கோபம் வரலன்னா அவங்க தோல் ரொம்ப தடிப்புன்னு நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டியதான். அதனால் அந்த தைரியத்திலே அவங்க பண்ணுவாங்க, எல்லாருக்கும் 6ன்னு. அநேகமாக மதிமுக என்டிஏ கூட்டணிக்கு வந்தாலும் வர வாய்ப்பு. இப்போ மக்கள் நீதி மையமாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட், இவங்களாம் வந்து தங்களோட சொந்த சின்னங்கள்லேயே நிற்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதால தான் கூட்டணியில் இவ்வளோ குழப்பங்கள், இவ்வளோ நாள் இழுபறி ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அது உண்மையா? மக்கள் நீதி மையம் வந்த புதுசில் 4% கொடுத்தாங்க அந்த ஜனங்க. இருந்தாலும் ஒழுங்காக கட்சி நடத்தியிருந்தால் 8% மேலே போயிருக்கும். எடுத்தவொன்னே 4% வாங்கின ஆள் யாருமே கிடையாதுங்க. விஜயகாந்த் உட்பட. கமல் கிடச்சிது, அதுவும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் கிடச்சிது. சட்டசபை தேர்தலில் நீ இன்னும் நல்லா பண்ணியிருந்தேன்னா 6-8ன்னு போயிருக்கலாம். ஆனால் இதை நான் பார்ட் டைம் அரசியல்வாதி, யாரும் பார்ட் டைம் கிடையாது, மக்களே பார்ட் டைம் தான் அதுன்னு உருட்டினார். ரைட், நீ பார்ட் டைமாகவே இருறான்னு மக்கள் ஓரம் கட்டாங்க. அப்போ ஓரளவுக்காவது பர்சன்டேஜ் இருக்குது. ஒரு தொகுதிக்கு 10,000 ஓட்டாவது இருக்குது, 5,000 ஓட்டு இப்போ கிடையாதுன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்காது. பாதி கம்பெனி எல்லாம் அங்கே தானே போயிடுச்சு. லாஸ்ட்டில் சிஇஓ அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டார். அப்போது அவர் வந்து இப்போ ஆசைப்படுறாரு. அதாவது ரொம்ப நாள் கழிச்சு இப்போ அவருக்கு ஆசை வருது. இனிமேல் ஆசை வந்துன்னு வராட்டின்னு ஒன்றை முடிச்சு விட்றது தானே அவங்க வேலையே பண்ணாங்க. அதனால் அதெல்லாம் தரமாட்டாங்க. ஒன்றா போய்க்கோன்றுவாங்க, அவ்வளோதான். ஆமாம், ஒன்றா போய்க்கோ பார்த்துக்கலாம். அப்போ வேறு வழி இல்லாமல் அப்போ போகிறதா என்ன பண்ணுறது? சரி, எவ்வளோ தான் தருவீங்க? 2 தான், ஒரு 3, 2 தான். அவனை பாரு, இத்தனை வருஷமாகறான், 6க்கு மேலே தரமாட்டேன்றான், கம்முனுக்குறான், நீ என்ன புதுசாக வந்துட்டு அப்படின்னு. அதனால் போட்டு எவ்வளோ நெருக்க முடியுமோ நெருக்குவாங்க. அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இவர்களும் அதுக்காக தான் உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இஸ்ரேல் ஈரான் போர் ஆரம்பித்து ஒரு 10 நாட்கள் தான் இருக்கும்.
இப்போ வந்து சில நாடுகளில் வந்து சிலிண்டர் வந்து எல்பிஜி இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் இங்கே வந்து இப்போ ஹோட்டல்கள் மூட ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்டாக் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை வந்து மோடி அவர்கள் வந்து சரியாக கையாளன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. நம்முடைய எல்பிஜி இல்லை, தேவை அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல, இஸ்ரேல் கூட இப்போ சமீபத்தில் ஒரு நல்ல நட்பில் தான் இருக்கார். ஏதாச்சும் ஒரு தகவல் வந்து அவர் ஏதோ நடவடிக்கை எடுத்துருக்கலாமே, என்ன அது முன்னெச்சரிக்கையா? ஒரு 8 கப்பலை முன்னாடி கொண்டு வந்துருக்கலாமா? எப்படி சொல்கிறீங்க? ஒரு நைட்டில் இறங்கி அடிக்கிறானுங்க பைத்தியக்காரனுங்க. போயிட்டு எதை பற்றியும் அவனுக்கு கவலைப்படல. அவனை அடித்தோன்னா அவனுக்கும் பைத்தியம் பிடிச்சிச்சு. என்னடா அடிக்கிறேன்ட்டு எல்லாரையும் சுற்றுக்க பற்றி எல்லாரையும் போட்டு அடி. எவன் அமெரிக்கா பேஸ் வச்சுருக்கானோ எல்லாருக்கும் அடி. அப்போது என்ன பிரச்சனைனா, நம்முடைய 90% எல்பிஜி எரிபொருள் கச்சா எண்ணெயெலாம் ரஷ்யாட்டேருந்து வாங்குகிறோம், மற்ற நாடுகள்லேருந்து வாங்குகிறோம். இப்போ வந்து இதுலேயும் வாங்குகிறோம், நம்ம அமெரிக்கா பக்கத்தில் அவன்கிட்டையும் வாங்குகிறோம். ஆனால் எல்பிஜி பொறுத்த வரைக்கும் சவுதி அரேபியா, கத்தாரு, ஐக்கிய அரபு எமிரேட்டு அது எல்லாமே இந்த ஹார்மோஸ் அந்த ஜலசந்தி வழியாக தான் வெளியே வரணும். அந்த ஹார்மோஸ் வந்து இப்படி இருக்கும், அது ஈரானுடைய இது வழியாக தான் கப்பல் ட்ராவல் பண்ணி வரணும். இந்த ஹார்மோஸை எவனும் கடக்கூடாதுன்னு அவன் சொல்லிட்டான். ஈரான் கடந்தான் அடிப்பேன்ட்டான். பெரிய போர் நடக்குது. எண்ணெய் இது ஆயில் எடுக்க இது கேஸ் எடுக்கிறதே நிப்பாட்டான் கத்தார் அடிச்ச உடனே. சவுதி அரேபியா நமக்கு மெயின் சோர்ஸு. அப்போது கிட்டத்தட்ட 65-70% கேஸ் எல்பிஜி வந்து நமக்கு வெளிநாடுகளில் தான் வருது. உள்நாட்டு தயாரிப்பு ஒரு 20-22% இருக்கும். அமெரிக்காவில் ஒரு 10% நம்ம வாங்குகிறோம். அப்போ இந்த வரத்து சுத்தமாக நின்றுச்சுன்னொன்னே இதுக்கப்புறம் அதுலாம் நடந்து சரியானால் தான் வர முடியும் கேஸ். அப்போ இந்த பிரச்சனையில் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க, டொமஸ்டிக் மட்டும்தான், கமர்ஷியல் கொடுக்கக்கூடாது, ஸ்டாப் பண்ணுங்கன்ட்டாங்க. இது சொல்லி 5வது நாள் நேற்று முழுசுமாக சட்டம் போட்டு நிறுத்திட்டாங்க. அப்போ வீடுகளுக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு மாதம் வரும். நமக்கு பிரச்சனை இல்லை, அதுக்குள்ளேயும் போர் நின்றுடும், ஏதாவது நடக்கும். ஆனாலும் இந்த சேனல்கள் மற்றவர்கள் கொடுக்குற அந்த பதற்றம் பயத்தில் எல்லாம் வீட்டில் இருக்கிற சிலிண்டர்லாம் விட்டா கேஸ் கால் வாசிக்குதுன்னா அதையும் எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு கூட கொண்டு தூக்கின்னு போகிற வேலைலாம் அவ்வளோ பயம். ஒரே நாளில் 2 லட்சம் ஒரு ஏஜென்சியில் புக் ஆனால் என்ன பண்ணுவோம்? அப்போது கிராக் ஆகும், அந்த நம்பரே போக மாட்டேங்குது. அவ்வளோ பயம் எல்லாருக்குமே இருக்குது. அந்த பத்திரிகைகள் பண்ணுற வேலை தான். அப்போது இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. லைனில் நிற்கிறதெல்லாம் பார்க்குறோம். உத்தரப்பிரதேசலாம் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சிலிண்டர் வச்சு நிற்கிறாங்க. இந்த பிரச்சனை இதனுடைய அடிப்படையே அங்கே அந்த ஹார்மோஸ் ஜலசந்தி பிரச்சனை தீர்ந்தால் தான் அப்படிக்கா கப்பல் வர முடியும். லட்சக்கணக்கான கண்டெய்னர்கள், மில்லியன் கணக்கான கண்டெய்னர்கள் கொண்ட கப்பல்கள் நிற்கிது. 10,000 கப்பல்கள். இது நமக்கு மட்டும் இல்லை, சைனாலாம் பயங்கர அடி. பல நாடுகளுக்கு எல்பிஜி போல் பல பிரச்சனை. சரக்கு கப்பல் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் பாதிப்பு. இவர் வந்து இன்ப சுற்றுலா போயிட்டு வந்தன்றாரு இந்த பைத்தியக்காரன் ஒத்துக்கிறாங்க. இந்த ட்ரம்ப்பு ஒரு பைத்தியக்காரன் மூலையில் உதிச்சது இன்றைக்கி உலக நாடுகள் முழுவதும் கஷ்டப்படுறாங்க. நமக்கு கேஸ் இல்லை, பல பேருக்கு உயிர் இல்லை, சுற்றார் உறவினர்கள் இல்லை. இவன் வந்து கமேனியை கரெக்டாக எங்கே இருக்காருன்னு அடிக்கிற தெரியுதுல்ல. ஸ்கூலில் எது குண்டு போட்ட ஆணவம் தானே. போரில் நடைமுறை விஷயங்களை கூட ஃபாலோ பண்ணல. ஃபஸ்ட் டைம் உலகத்தில் போரில் எதையும் ஃபாலோ பண்ணாமல் நடக்கிற போர் இதுதான். சோர்ஸஸ் அடிக்கூடாது. ரிசோர்ஸ் இருக்குல்ல, ஆயில் கிணறு இதெல்லாம் அடிக்கக்கூடாது. அதை அடிக்கிறான். தண்ணி அங்கே வந்து தண்ணியை கடல் நீரை குடிநீர் ஆக்கிற மூலிமா தான் வாட்டர் சப்ளையை, அதை அடிக்கிறான். ஸ்கூல் அடிக்கிறான், ஹாஸ்பிட்டல் அடிக்கிறான், பொதுமக்களில் கொண்டு போடுறான். இது எதுவுமே எந்த நாம்சம் கிடையாது அமெரிக்காவுக்கு. இவனுக்கும் கிடையாது, அவனுக்கும் இல்லை. இப்போ எல்லாரும் சமாதானம்னா நான் எதுக்கு சமாதானம் ஆகணும்? என் தலைவனை கொண்டுட்டான், இவ்வளோ இழப்பு, நான் முடிச்சு விட்டு கிளம்புறேன். அதான் வெறி கொண்ட ஒருத்தன் என்ன பண்ணுவான்? எல்லாம் இழந்துட்டான், அவன் அடங்குவானா? சார், உள்ளூர் அரசியலிருந்து உலக அரசியல் வரைக்கும் பல கருத்துக்களை நம்ம சேனலுக்கு பகிர்ந்தீங்க. உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி சார். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.